குச்சியை வச்சு இன்னைக்கு ஒரு வேலையை பார்த்துட்டேங்க. ஒரு மூடி எடுத்து சென்டர்ல மார்க் பண்ணி ஒரு ஹோல் போட்டாச்சு. மூடிக்கு கீழே குச்சியை 1.25 இன்ச்சு தான் இறக்கணும். சணல் கயிறு சுத்தி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனா இருக்கட்டும்னு பண்ணிட்டேன். மூடிக்கு மேல கேப் இல்லாம கரெக்டா பண்ணணும். ஷேக் பண்ணி பார்த்தா ஆடக்கூடாது. வேலை சொல்லியே கொள்றாங்கய்யா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா தான் அந்த வீட்ல உசுறு வாழ முடியும். சமையல் வேலை இல்லைங்க, சும்மா இருக்க போர் அடிச்சது. அதனால எனக்கு தேவையான ஒரு சின்ன டிஐவை பண்ணிக்கிட்டேன். தேங்காய் குடுமியை நல்லா பிச்சு போட்டு யூஸ் பண்ணாத சீப் எடுத்து குடுமிக்கு சீவி சிக்கு எடுத்து நம்ம செஞ்சு வச்சிருக்கிற மூடியை திருப்பி நான் கட்டியிருக்கிற மாதிரி கட்டி விட்டுணும். முடி போடுறது நல்லா ஸ்ட்ராங்கா டைட்டா இருக்கணும். ஏன்னா உபயோகிக்க போற வேலை அந்த மாதிரிங்க. கத்திரியில எக்ஸ்ட்ரா எல்லாம் வெட்டி விட்டுக்கணும். சீப்பால சீவினப்பவே எல்லா டஸ்ட்டும் வந்திருக்கும். இன்னும் நிறைய பேர் வீடுகள்ல தோசைக்கல்லுக்கு தேங்காய் குடுமியை வச்சுதான் எண்ணெயை தொட்டு கல்லுல தொடச்சுப்பாங்க. எண்ணெயோட யூசேஜும் கம்மியா இருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. அப்பப்போ எண்ணெயை உபயோகத்திற்கு ஏத்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா நிரப்பிக்கலாம். தேங்காய் குடுமியும் பழசாயிடுச்சுன்னா ஈஸியாவும் மாத்திக்கலாம். இந்த ப்ராடக்ட்கான செலவை ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன்.